இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் மிகவும் விவாதத்திற்கு உரிய ஒரு வாசகமாக அமைந்தது. நற்செய்தியாளர்கள் பல பேர் இந்த பகுதியை நற்செய்தியிலிருந்து நீக்கிவிடுங்கள் என்று பலவாறு தன்னுடைய குமுறல்களை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இது இயேசுனுடைய நற்செய்தி அல்ல, இது புனைக்கப்பட்ட ஒரு நற்செய்தியாக பார்க்கப்பட்டது அவர்களால். ஏனென்றால் இதற்கான விளக்கத்தை அவர்களாலும் சரியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரணத்தினால் இதை நீக்க சொன்னார்கள். எனவே நாம் சற்று அந்த உவமையிலிருந்து நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். சும்மா போய்கிட்ட ஒருத்தனை கூட்டியாந்து கல்யாணத்தில் விட்டு ஆடையை அணியலையாடா, கையையும் காலையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கன்னு சொன்னா, அப்ப இயேசு எந்த மாதிரி கொடூரமான ஆளாக இருக்கிறார் என்பதுதான் அதில் அப்பட்டமாக தெரியக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. அதுவும் எப்படி தண்டனை கொடுக்கிறார்னா, தோளா அதை சொல்லும் போதே பார்த்தோம் அப்படின்னா அதுல பாருங்க ஒரு கனிவுள்ள எதுல வார்த்தையில, தோளா திருமண ஆடை எங்க அப்படின்னு கேட்கிறார். உடனே அவன் என்ன சொல்லிப்பான், பரவாயில்ல நண்பன் தானே சொல்றாரு, நான் போட்டு வரல அப்படின்னு சொல்லி இருந்துக்கலாம். உடனடியாக தன்னுடைய முகத்தை மாற்றுகிறார். இவனுடைய கையையும் காலையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியது. இந்நாள் வரையிலும் இதை நம்ம மேலோட்டமா தான் வாசி பார்த்திருப்போம், புரியாது, ஆழமா புரியாது. இதை புரிவதற்கு எனக்கே 27 வருஷம் ஆச்சு. இந்த உவமை எனக்கு புரிவதற்கு 27 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு சும்மா புரிஞ்சிருமா என்ன? வேற ஒண்ணும் இல்லை. இந்த உவமை என் தங்கையினுடைய திருமணம் நடந்தது. அப்பொழுது சாமியாருக்கு படிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு புரட்சி தேவைப்பட்டது. அதனால் இந்த காளையார் கோயிலுக்கு முன்னாடி உட்கார்ந்து தர்மம் கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அழைப்பு விடுத்திருந்தேன். புதிதாக ஆண்கள் 4 பேருக்கு வெள்ளை வேட்டி சட்டை, பெண்கள் 3 பேருக்கு சேலை எடுத்து கொடுத்துட்டு திருமண அழைப்புதலை கையில கொடுத்துட்டு நீங்க திருமணத்துக்கு கண்டிப்பா வரணும் என்று சொன்னேன். திருமணம் நடந்து கொண்டிருந்தது. அவர்களும் வந்தார்கள். வந்தோடனே அவர்களையும் வரவேற்று அழைத்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு, சரி இருங்க சாப்பிடுவதற்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போறேன். போனோன்னு இங்க கூட்டத்தில் பெரிய சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது. என்னடா சண்டை நடக்குன்னு என் சொந்தக்காரங்க பூரா சண்டை போடுறதுக்கு கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. அப்பதான் எனக்கு புரியுது, நான் அவர்களுக்கு திருமண ஆடை கொடுத்தேன், மரியாதை கொடுத்தேன், அவர்களுடைய அந்த கீழே இருந்த அந்த இடத்திலிருந்து மேலே உயர்த்த பார்த்தேன். ஆனா பாருங்க அவங்களுடைய மனநிலை, கூட்டத்தை பார்த்தோன்னே ஐயா அம்மா காசு தாங்களேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பொழுது எனக்கு அவர்கள் மீது கோபம் வரல. இந்த உவமை எனக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் விருந்து ஏற்பாடு செய்கிறார். தோளா ஆடை எங்கே என்று கேட்கிறார். அப்ப அந்த ஆடை எந்த ஆடை என்பதுதான் நமக்கு தெளிவாக தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. திருமணத்திற்கு செல்லும் போது நாம் திருமணத்திற்கு செல்வது போல் செல்ல வேண்டும். அப்ப ஒவ்வொரு திருப்பலியும் ஒரு திருவிருந்து, இறைவனால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்து. அதில் நாம் உள்ளே நுழையும் போது எப்படி நுழைகிறோம், உண்மையிலே ஆடை அணிந்த பிறகு உள்ளே வருகிறோமா இல்லையா என்பதுதான் அதனுடைய தாரக அம்சமாக இருக்கிறது. நான் அந்த தர்மக்காரர்களை பிறகு என்ன செய்வது, வேற வழியிலே அழைத்தோம். பிறகு கீழே உட்கார வைத்து அவர்களை கீழே கொண்டுட்டு போய் கீழே உட்கார வச்சு பாக்கு தட்டுல அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அனுப்பணும். ஆனா அவங்களுக்கு நான் இலை சாப்பாடு போடலாம் நினைச்சேன். ஆனா அவங்க எதற்காக அழைக்கப்பட்ட பாக்கு தட்டுக்கு அழைக்கப்பட்ட ஒரு நிலைக்கு உட்படுத்தப்பட்டு விட்டார்கள். ஏனென்றால் அழகா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அது வேலையை பார்க்கத்தான் செய்யும். இந்த உவமையினுடைய விளக்கம் எனக்கு அப்பொழுது புரிந்தது. அதுவரையும் இயேசுவின் மீது எனக்கு கோபம் இருந்தது. ஏன்னா இயேசு சும்மா கடந்த ஒருத்தனை கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்து திருமண ஆடை எங்கன்னு பிடிச்சிக்கிட்டு அவனை பிடிச்சி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கின்றாரு. எப்படிப்பட்ட கொடூர மனுஷனாக இருக்கிறார் இயேசு அப்படின்ற ஒரு பார்வை 27 ஆண்டுகள் கழித்து என் உள்ளத்தில் இருந்து அகன்றது அன்றுதான். எனவே இயேசு தண்டிப்பதற்காக அல்ல, நம்மை கீழிருந்து மேலே தூக்க பார்க்கிறார். ஆனால் ஏனோ நம்முடைய மந்த புத்தி கீழே தான் சென்று கொண்டிருக்கிறது. திருப்பலிக்கு வருவதற்கு முன்பாக நம்முடைய மனநிலை எங்கு இருந்தது? கீழே இருந்திருக்கலாம். திருப்பலியில் இயேசு கிறிஸ்து உயர்த்தி பிடிக்கும் போது நம்முடைய பார்வை உயர்ந்து போக வேண்டும். திருப்பலிக்கு முடிந்த பிறகு நம்முடைய பழைய பார்வைகள் கலைந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நம் உண்மையான தியாக திருப்பலியில் பங்கு பெற்றதற்கான உண்மை பொருளாக்கப்படும். இல்ல பழைய குருடி கதவை தொடடின்னு திருப்பிக்கிட்டு இந்த கோயில் படியை இறங்கணும்னு திருப்பி நம்மள்ட்ட பத்திரகாளி இறங்கிருச்சு அப்படின்னா நாம் யார், எதை உட்கொண்டோம்,
இயேசுவோடு இணைந்தோமா இல்லையா அப்படிங்கிறதா நமக்கான பொருளாக இருக்கிறது. 2 பேர் சேர்ந்தா நற்செய்தியை பற்றி நாம் பேசுவது அல்ல, துர்ச்செய்தியை பற்றி தான் அதிகமாக பேசிக் கொண்டிருப்போம். அவன் வீட்டுக்கு யார் வாரா, இவன் எங்கே போறான், அவன் எங்கே போறான், அதை என்ன பண்றான், இதை என்ன பண்றான், இவன் எப்படி இதை செய்யறான், அவன் எப்படி அதை செய்யறான் அப்படிங்கிறது தான் ஒரு நோக்கமாக இருக்கிறதே ஒழிய அது ஆண்டவருக்கு உகந்த ஒரு கருத்தாகவோ ஒரு பேச்சாகவோ இருக்காது என்பதுதான் உண்மையான கருத்தாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாம் இந்த உவமையை சரியாக புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் ஆடை என்ன என்பது நமக்கு புரியும். அன்பு என்ற ஆடையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும், மன்னிப்பு என்ற அந்த ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும், பகிர்வு என்ற அந்த ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும். இறைவன் நம்மை அந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். எனவே விருந்து என்பது யூதர்களை பொறுத்தவரையிலும் தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுப்பது அப்படிங்கிறார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொன்மொழிக்கு ஏற்ப தன்னுடைய மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வைத்தான் நாம் பார்க்கிறோம். எனவே இந்த விருந்தில் அழைக்கப்பட்டோர் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சிலர். இன்னைக்கு அன்னை மரியாள் அரசியாக உயர்த்தப்பட்டதை நாம் விழாவாக கொண்டாட திரு அவை அழைப்பு விடுக்கிறது. அது எப்படி மரியா அரசியாவாள், அவள் ஒரு மனுஷிதானே, எப்படி அரசியாவாள் என்ற ஒரு அற்பமான கேள்விகளுக்கு திருவெளிப்பாடு 12வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே சொல்லப்படுகிறது. நான் ஒரு பெண்ணை கண்டேன், அவள் கதிரவனை ஆடையாய் அணிந்திருந்தாள், நிலாவை தன் காலடியில் வைத்திருந்தார், 12 விண்மீன்களை தன் தலையில் சூடியிருந்தார். இப்ப 3க்கும் பொருள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். 12 விண்மீன் அப்படின்னா 12 குலம். அந்த குலம் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நான் இறந்து உயிர்த்த பிறகு நீங்கள் அனைவரும், அப்பதான் பேதுரு கேட்பார், நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, எங்களுக்கு என்னையா கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார். உடனே அவர் சொல்லுவார், புதிய உலகம் வரும், அங்கே 12 கோத்திரங்கள் இருக்கும், அந்த கோத்திரங்களுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் தலைவராக இருப்பீர்கள் என்று சொல்வார். ஆனால் 12க்கும் ஒரே அரசி அன்னை மரியாள் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. கதிரவனும் நிலாவும் இரவும் பகலும் எங்கு தெரிகிறதோ, அதாவது சூரியனும் நிலவும் எங்கெல்லாம் தெரிகிறதோ அங்கெல்லாம் அவள் ஆட்சி புரிவாள் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. எனவே அன்னை மரியாள் அரசியாக முடிசூடப்பட்டதை 12ஆம் பத்திநாதர் 1950ஆம் ஆண்டு அதை முத்திரை குத்துகிறார். அன்னை அரசி என்பதை நாம் கொண்டாட வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறார். 1955 அது கொண்டு வரப்படுகிறது. அதைத்தான் நாம் இன்றைய நாளிலே கொண்டாடக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, இயேசு சொல்வது போல உங்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு தொண்டராக இருக்கட்டும் என்று சொல்லுவார். அன்னை மரியாள் ஆண்டவருக்கு தொண்டாற்றினார், தொண்டராக இருந்தார். ஆகையால் தான் அவர் அனைவருக்கும் அரசியாக மாற்றப்பட்டார். எனவே புனித பதுவை அந்தோனியார் சொல்வது போலதான், அன்னையை பார்க்கும்போது என் உள்ளம் அவரிடமே சரணடைகிறது என்று சொல்லுவார். நான் இயேசுவை காணும்போது இந்த உலக இன்பங்கள் எனக்கு அற்பமாக தோன்றுகிறது என்று அவர் சொல்லக்கூடிய அந்த சாட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, அன்னை மரியாள் ஆண்டவனுடைய விருந்தில் பங்கு பெற்றார், ஆண்டவனையே பெற்றெடுத்தார். நாமும் அன்றாட திருப்பலியில் பங்கு பெறுகிறோம். யாரை பெற்றெடுக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நாம் வாழ்கிறோம் என்பதுதான் இந்த திருப்பலினுடைய மைய கருத்தாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் கொடூரமானவர் அல்ல, அவர் கொலையாளி அல்ல, அவர் தண்டிப்பவர் அல்ல, அவர் வாய்ப்பு கொடுப்பவர். அந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் இருக்கிறதே ஒழிய, நாம் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாத போது இறைவன் நம்மை விட்டு பிரிந்து செல்வார். இல்லை என்றால் நம்மை தண்டிப்பது ஏதோ இறைவன் தண்டிப்பது போலவே இருக்கப்படும் என்பதுதான் அதனுடைய உண்மையாக இருக்கிறது. எனவே அன்னை மரியாள் அகில உலகத்திற்கும் அரசியாக இருப்பார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி ஒரு அரசனாக முடிசூடும் போது தன்னுடைய பெற்ற தாய் ஆலோசகராக அமர்ந்திருக்க வேண்டும், அதுதான் அரசனுடைய முக்கியமான ஒன்று. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அரசராக எடுக்கிறார் என்றால் அதை உலகிற்கு விட்டு அவர் பிரியும் போது சொல்லுகிறார், இதோ உன் தாய் என்று ஒப்பு கொடுக்கும் போது, இதோ இவர்தான் அரசி, இவரை நீ பின்பற்று, இவர் மூலமாக என்னை நீ அடையலாம் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறைமுகமாக சொல்லக்கூடிய அந்த உண்மையாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் அன்றாட தெய்வீக திருவிருந்தில் பங்கு பெறக்கூடிய நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு பங்கு பெறுகிறோம்? இயேசு நற்கருணை வடிவில் நமக்குள் வரும்போது கேட்டுக்கொண்டே உள்ளே செல்கிறார். தோழா, திருமண ஆடை எங்கே என்று கேட்கிறார். நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம்.
அதற்கான வரம் வேண்டி இந்த பலியிலே பக்தியோடு இணைவோம். ஆமென்.